هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், இமாம்கள், மூமின்கள், நல்லவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று வேண்டியதன் பின்னால் அல்லாஹ்வும் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்கும்படி நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்களோ அவற்றை முடிந்தளவு எடுத்து நடக்கும்படியும் அல்லாஹ்வும் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவற்றை விட்டு நம்மை தடுத்துள்ளார்களோ அப்படியான காரியங்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து நடக்கும்படியும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து இந்த ஹுதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, விடை பெறும் ரமலான் என்ற தலைப்பிலே அல் குர்ஆன் சஹீஹான ஹதீஸ்களின் அடிப்படையில் ஒரு சில விடயங்களை இந்த ஹுதுபாவினூடாக ஞாபகப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். முதலாவது, இந்த வருடத்துக்குரிய ரமலானை நிறைவு செய்துவிட்டு நாங்கள் முதல் நாள், ரமலானுடைய முதல் நாள் நேற்று ஆரம்பித்தது போல் அவசரமாக முடிந்துவிட்ட ஒரு உணர்வை நாங்கள் அனுபவிக்கின்றோம். அவசரமாகவே ரமலான் வந்துவிட்டு அவசரமாகவே போய்விட்டது என்ற ஒரு உணர்வு எங்கள் எல்லோருக்கும் இருப்பது தெரியும். அவ்வளவு காலம் வேகமாக சென்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்போ இந்த ரமலான் எங்களுக்கு ஒரு பாக்கியமாக அமைந்தது. அல்லாஹு தாலா எங்கள் எல்லோரையும் மரணிக்க செய்யாமல் இந்த ரமலானை பயன்படுத்தக்கூடிய ஒரு அவகாசத்தை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தந்தான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலானில் நாங்கள் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹு தாலா பொருந்தி கொள்ள வேண்டும், கபூல் செய்து கொள்ள வேண்டும். எங்கள் எல்லோருக்கும் நரக விடுதலை தந்து சுவர்க்கத்தை, உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹு தாலா தர வேண்டும் என்று ஆரம்பமாக இந்த இடத்திலே நான் வேண்டிக் கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமலானோடு ஒப்பிட்டு ரமலானை வைத்து எங்களுடைய மக்களை நாங்கள் பார்த்தால் 3 வகையானவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு வகை, ஒரு சாரார் எப்படி என்று சொன்னால், ரமலானுக்கு முன்னால் அமல் செய்தவர்கள், ரமலானுக்கு முன்னாலும் தொழுகையோடு ஈடுபட்டவர்கள், ரமலானுக்கு முன்னாலும் இபாதத்தோடு அமல்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வோடு தொடர்பாகுவது, மஸ்ஜிதோடு தொடர்பாகுவது, இப்படியான விஷயங்களில் பொடுபோக்காக இருந்தவர்கள் ரமலானுக்கு முன்னால. ஆனால் ரமலான் வந்ததும் அவர்கள் தங்களை மாற்றிக்கொண்டு என்ன செய்தார்கள் சொன்னால், அவர்கள் இபாதத்தில் ஈடுபட்டார்கள், அமல்களில் ஈடுபட்டார்கள், ஆர்வமாக ஆசையாக வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டார்கள். இது 2வது சாரார். 3வது சாரார், ரமலானுக்கு முன்னாலையும் அமல் இல்லை, ரமலான்லையும் அமல் இல்லை. ரமலானுக்கு முன்னால எப்படியோ ரமலான்லையும் அப்படியானவர்களும் இருக்கிறார்கள்.
இப்படி மூன்று சாரார்களாக எங்களுடைய சமூகத்தில் உள்ள முஸ்லிம்களை நாங்கள் பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, இந்த ரமலான் ஒரு சிறப்பான ஏற்பாடோடு வந்தது. எப்படி சிறப்பான ஏற்பாடு? அன்பான சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும், அதாவது சுவர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்பட்டு ஷைத்தான் விலங்கிடப்பட்டு ஒரு ஸ்பெஷல் ஏற்பாட்டோடு தான் அல்லாஹ் தஆலா இந்த ரமலான் மாதத்தை தந்தான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாங்க எங்களோட பக்குவங்கள் எப்படி என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, ரமலான் மாசத்துல அல்லாஹ் தஆலா எங்களை எப்படி பக்குவப்படுத்தினான் என்று சொன்னால், நாங்க ஹராமானதை அல்ல, ஏனைய காலங்கள்ல ரமலான் அல்லாத காலங்கள்ல ஹலாலானதாக இருக்கின்றவைகள் கூட இந்த ரமலான்ல பகல் பொழுதுல ஹராமாக்கப்பட்டது. அது என்ன? நாங்கள் ஏனைய காலங்களில் உணவை உண்போம், சோறு, கறிகள், ஏனைய உணவு வகைகள், இதை நாங்கள் ஏனைய ரமலான் அல்லாத காலங்களில் ஹலால் சாப்பிடுவோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே ஹலாலான உணவு ரமலானுடைய காலத்தில் பகல் நேரத்தில் நோன்புடைய நேரத்தில் ஹராம். நாங்கள் எல்லாருமே அதை ஏற்றுக்கொண்டோம், எல்லாருமே பயிற்சி பெற்றோம். என்னது? நாங்கள் நீங்கள் எவ்வளவு சொன்னாலும், நாங்கள் தனிமையில் இருந்தாலும் என்ன செய்ய மாட்டோம் என்று சொன்னால், நாங்கள் ஹலாலானதையே உண்ண மாட்டோம். அப்படியான ஒரு பயிற்சியை அல்லாஹு தஆலா ரமலான்ல தந்தான். அதே மாதிரி உணவு மட்டுமல்ல, குடிபானம், இல்லற வாழ்க்கை எல்லாம் ஹலாலானது. நாங்க ரமலான்ல நோன்பு பிடித்திருக்கிறோம் என்பதற்காக அல்லாஹ்வுக்கு பயந்து நாங்க என்ன செய்தோம் என்று சொன்னால், நாங்க இந்த ஹலாலானதை கூட அல்லாஹ் சொல்கிறான் என்பதற்காக அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கு முழுமையாக அஞ்சி உணவை விட்டோம், ஹலாலான உணவு. நாங்கள் குடிபானத்தை விட்டோம், ஹலாலான குடிபானம். அதே போன்று நாங்கள் இல்லற வாழ்க்கையை விட்டோம், ஹலாலான இல்லற வாழ்க்கை. எவ்வளவு ஒரு பெரிய மாற்றத்தை இந்த ரமலான் உருவாக்கி இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, மறுபக்கத்தில் ஹலாலானதையே நாங்கள் விட தயார் என்றால், அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வுக்கு பயந்து தனிமையில கூட நாங்கள் செய்ய மாட்டோம். அப்படி இருந்தால் அன்பார்ந்த சகோதரர்களே, ஹராமானதை அதை விட நாங்கள் விட்டுடுவோம். ஹராமானதை நாங்கள் அதை விட நாங்கள் விட்டுடுவோம். அன்பார்ந்த சகோதரர்களே, சில பேருக்கு ஒரு 6 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா சிகரெட் குடிக்கணும். சிகரெட் இல்லாமல் இருக்க இயலாது, வாழ்க்கையில் சிகரெட் இல்லாமல் இருக்க இயலாது. அவங்க சில நேரம் பகல் நேரங்களில் 3 சிகரெட் 6 சிகரெட்டுகள் அப்படி பழகியவர்கள் இருக்கிறாங்க, விடவே இயலாது. ஆனால் ரமலான்ல நோன்பு நேரத்தில் விட்டாங்க. ஏன்? நான் நோன்பு பிடிச்சிக்கிறேன், நோன்பு பிடிச்சு என்ன சிகரெட் குடிக்க இயலாது என்று சொல்லி சிகரெட்டை விட்டாங்க. ஆனால் உண்டு, எப்படா நோம்பு திறக்கிறேன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. நோம்பு திறந்த உடனே சிகரெட்டை வாயில போட்டுக்கொள்ளுது. ஈச்சப்பழத்தை போட்டோ இல்லையோ, தண்ணீரை குடித்தோ இல்லையோ, ஏனைய உணவு பண்டங்களை சாப்பிட்டோ இல்லையோ, உடனடியாக வீட்டை விட்டு வெளியே போய்த்துடுவாங்க ஒரு ஓரத்தை தேடி. அதுவும் எப்ப? இஃப்தாருக்கு பிறகு. அப்பையும் ஒரு தக்குவா ஈக்குது அவர்கிட்ட. என்னண்டா, பகல் நேரத்தில் நோம்பு பிடிச்சு கொண்டு களவுல எல்லாம் சிகரெட் குடிக்கல. சுபஹானல்லாஹ். எப்படி என்றால் அல்லாஹ்வுக்கு பயம், இறையச்சம் இருக்கிறது, உள்ளத்திலே இறையச்சம் இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஏன் அவர் குடிக்கல? 4 பேர் தெரியாம, யாருக்குமே தெரியாம தனிமையில போய் அவருக்கு சிகரெட்டை நோம்பு பிடிச்சு கொண்டு என்ன செஞ்சிருக்கலாம் என்றால் அவரு குடித்திருக்கலாம். ஆனா இல்ல, நான் என்ன ரப்புக்கு பயம். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே பயம், அதே இறையச்சம், அதே எண்ணம், அன்பார்ந்த சகோதரர்களே, அதே கட்டுப்பாடு ரமலான்ல நோன்பு நேரத்தில் மட்டுமல்ல, முழு வருஷமும் இருக்கணும், ரமலானுக்கு பிறகும் இருக்கணும் என்ற பயிற்சியை தான் அல்லாஹு தஆலா ரமலான்லே தந்தான். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமலான் காலத்தில் நாங்கள் இரவு தொழுகை தொழுதோம், துஆக்கள் கேட்டோம், தௌபா செய்தோம், சதக்கா செய்தோம். இப்படி
எல்லா அமல்கள்லையும் நாங்கள் ஈடுபட்டோம். இந்த அமல்கள் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்பது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அல்லாஹ் கிட்ட ஸ்பெஷலாக ஒரு துவா கேட்கணும். அல்லாஹும்ம தக்கப்பல் மின்னி, யா அல்லாஹ் என்னிடமிருந்து நீ கபூல் செய்து கொள்வாயா. என்னுடைய இபாதத்துகளை, என்னுடைய அமல்களை, என்னுடைய வணக்க வழிபாடுகளை, நான் இந்த ரமலானிலே செய்த நல்லமல்களை நீ ஏற்றுக்கொள்வாயா. அல்லாஹும்ம தக்கப்பல் மின்னி. மிக முக்கியமான ஒரு விஷயம் அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் அமல் செஞ்சு அந்த அமல் எங்கள்கிட்ட இருந்து ஏற்றுக்கொள்ளப்படலை என்று சொன்னால் நாங்கள் அந்த அமலுக்காக எடுத்த நேரம், அந்த அமலுக்காக நாங்கள் எடுத்த தியாகம் எல்லாமே வீணாகிவிடும். ஆக முக்கியம், நாங்கள் மனிதனுக்கு காட்டுவதற்காக, குடும்பத்துக்கு காட்டுவதற்காக, என்னோடு பழகியவர்களுக்கு காட்டுவதற்காக செய்த அமல்கள் அல்ல. எல்லாம் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்த அமல்கள் என்றால், அல்லாஹ் என்னுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வதற்காக அதற்கென்ற ஒரு துவா நான் கேட்கணும். என்ன துவா? யா அல்லாஹ் என் அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. அல்லாஹும்ம தக்கபல் மின்னி. நபிமார்கள் கேட்டார்கள் ஒரு அமலை செஞ்சா, அல்லாஹ்வுக்காக செய்தால் அவங்க அந்த அமலை அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளுமாறு கெஞ்சுவார்கள். அல்லாஹும்ம தக்கபல் மின்னி அப்படி என்று சொல்லி அவர்கள் இறைஞ்சுவார்கள் என்றதை நாங்கள் பார்க்குறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்போ நாங்கள் செய்த அமல்கள் அது எங்களுக்கும் ரப்புக்கும் உரியது. நாங்கள் இந்த அமல்களுடைய நன்மைகளை அன்பார்ந்த சகோதரர்களே வீணடித்து விடக்கூடாது, இல்லாமல் ஆக்கி விடக்கூடாது. சில பேர் திருப்தியில் இருப்பாங்க. எப்படி என்றா, நான் ஏத்திகாஃப்ல இருந்தேன், நான் போன வருஷத்தை விட இந்த வருஷம் நிறைய இஃப்தார் செஞ்சேன், போன வருஷத்தை விட இந்த வருஷம் நிறைய நான் சதக்கா கொடுத்தேன், போன வருஷத்தை விட இந்த வருஷம் நான் ஜக்காத்தை சரியாக கொடுத்தேன். சில பேர் திருப்தியிலே இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்து கொள்ள வேண்டும். இதே திருப்தியோட சில பேர் என்ன செய்வாங்கன்னா, மறுமையில வருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அமல் செஞ்சு நரகம் போற ஒரு சாரார் இருக்கிறாங்க. செஞ்சது அமல் சரிதானே, உண்மையிலேயே அல்லாஹ்வுக்காக செய்திருப்பார்கள். ஆனால் என்ன நடக்கும்னு சொன்னால், அவங்க மறுமை நாள்ல அல்லாஹ்வுடைய விசாரணையை சந்திக்கின்ற வரைக்குமே அவருக்கு தெரியாது ஏண்ட அமல் அல்லாஹ் கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படல, இதன் மூலமாக நான் நரகத்துக்கு போகிறேன் என்பது தெரியாது. எந்த அளவு கண்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மறுமை நாள்ல விசாரணை நடக்கும். அதுல ஒருத்தரை கூப்பிட்டு விசாரிச்சால், நீ அல்லாஹ்வுக்காக என்ன செய்தாய் அப்படின்னு கேட்ட நேரம், யா அல்லாஹ் நான் உனக்காக என்ன செய்தேன் தெரியுமா, நான் உனக்காக, அதாவது இஸ்லாத்தின் வழியிலே நான் போராடினேன். எந்த அளவுக்கு? ஹத்தா உஸ்துஷித்து, நான் ஷஹீதாகின்ற வரைக்கும் போராடினேன் யா அல்லாஹ், எல்லாமே உனக்காக இஹ்லாஸோட நான் போராடினேன் அப்படி என்று சொல்லுவான். அப்ப இதை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். கதப்த, நீ பொய் சொல்றாய், நீ போராடினது உண்மை, ஆனா எனக்காக எல்லாம் போராடல. நீ போராடினது எதுக்காகன்னு சொன்னால், நீ போர் வீரன், மாவீரன் அப்படி என்று மக்கள் பேச வேண்டும் என்பதற்காகத்தான் நீ போராடினாய். அது உனக்கு உலகத்துல கிடைச்சாச்சு, இங்க ஒன்றும் இல்லை, அவர் நரகத்திலே எரியப்படுவார். சஹீஹான ஹதீஸ். அதே போன்று காரி, அழகான முறையில கிராத் ஓதியவர், அழகான கிராத். அதே போன்று ஆலிம், அறிஞர், நல்ல ஆய்வாளர். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், உலகத்திலே அவர்களுடைய அந்த கிராத்துக்குரிய அமலை செய்வாங்க. அதே போன்று ஆலிம் இல்முடைய வேலைகளை செய்வார்கள். சரிதானே? திருப்தியோட செய்வார்கள். எது வரைக்கும் திருப்தி என்றா, விசாரணைக்கு போகும் வரைக்கும் திருப்தி. அல்லாஹ் கேட்டாலும் விசாரணையில அதாவது திருப்தியாகவே பதில் சொல்வார்கள். என்ன திருப்தியான பதில்? யா அல்லாஹ் இது என்ன கேள்வி என்ற மாதிரி. ரைட், நான் உனக்காக அல் குர்ஆனை ஓதினேன் யா அல்லாஹ், நான் உனக்காக மக்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன் யா அல்லாஹ் அப்படி என்று சொல்லி சந்தோஷமாக திருப்தியாகத்தான் சொல்லுவார். ஆனால்
அல்லாஹு தாலா சொல்லுவான், கதப்த, நீ பொய் சொல்றாய். நீ கிராத் ஓதினது உண்மை, குர்ஆனை நீ மனப்பாடம் செஞ்சது உண்மை, நீ என்னது இல்மை கற்றது உண்மை, மார்க்கத்தை படித்தது உண்மை, மக்களுக்கு மார்க்கத்தை படித்து கொடுத்ததெல்லாம் உண்மை. ஆனா நீ அதை எனக்காக செய்யல. நீ காரே, இவர் ஒரு காரே என்று மக்கள் புகழ் பேச வேண்டும் என்பதற்காக செய்தாய். அதே மாதிரி இவர் பெரிய ஆலிம், ஆய்வாளர், அறிஞர் அப்படி என்று உன்னை பத்தி பேசணும் என்பதற்காக நீ செய்தாய். அது உலகத்துல கிடைச்சாச்சு. உன்னை காரி என்றாங்க, ஆலிம் என்றாங்க, பெருமை புகழ் எல்லாம் கிடைச்சாச்சு. இங்க ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நரகத்திலே எரியப்படுவார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ஆள், அவர் யாரு? மிகப்பெரிய கொடை வள்ளல், உண்மையிலே கொடை வள்ளல். எந்த அளவு கண்டா அவரு திருப்தி, அல்ஹம்துலில்லாஹ் நான் சுவர்க்கவாசி, நான் சுவர்க்கவாசி. எந்த அளவுக்கு அவருடைய மனசுல அந்த திருப்தி இருக்குது என்று சொன்னால், மறுமையில அல்லாஹ்வுடைய விசாரணை சந்திக்கின்ற வரைக்குமே அவருக்கு திருப்தி. அங்கதான் தெரிய வருது, என்னண்டா நான் முழுக்க முழுக்க செஞ்சது அல்லாஹ்வுக்காக அல்ல, நான் செஞ்சது எதுக்காக? மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் கிட்டையே சொல்லுவார். என்ன சொல்லுவார் என்றால், நான் யா அல்லாஹ் உனக்காகத்தான் யா அல்லாஹ் என் செல்வத்தை நான் உனக்காகவே மக்களுக்கு கொடுத்தேன் அப்படி என்று சொல்லுவான். அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். கதப்த, நீ பொய் சொல்றாய், நீ கொடுத்ததெல்லாம் உண்மை, அள்ளி கொடுத்ததெல்லாம் உண்மை, நீ கொடை வள்ளலா இருந்ததெல்லாம் உண்மை, நீ எனக்காக செய்யல. நீ எதற்காக செஞ்சாய்? மக்கள் புகழ வேண்டும், மக்களுடைய அதாவது மக்கள் புகழ்ந்து உனக்கு பெருமை கிடைக்க வேண்டும், அப்படித்தான் நீ அந்த அமலை செய்தாய். அது உனக்கு கிடைத்து விட்டது, புகழ் எல்லாம் கிடைச்சாச்சு, சரிதானே? இங்க ஒன்றுமே இல்லை, நரகத்துக்கு போ அப்படி என்று சொல்லப்படும் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையாக சொன்னார்கள். இதை ஏன் நான் சொல்றேன் என்றால், நாங்கள் செஞ்ச அமல்களுக்கு தானே யாருக்கிட்டையும் நாங்கள் பெருமையாக பேசிடக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் நான் இந்த முறை சதக்கா கொடுத்த எப்படி தெரியுமா அப்படி என்று யார்கிட்டையும் பேசாதீங்க, யார்கிட்டையும் சொல்லி காட்டாதீங்க. அதை உங்களுக்கும் ரப்புக்கும் இடையில வைங்க. சகோதரர்களே, நீங்க செய்த அமல்கள் இதையெல்லாம் நீங்கள், அதாவது இது நான் அல்லாஹ்வுக்காக செய்தேன் என்று சொன்னால் அதன்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே. ஏனென்றால் இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் செய்த நன்மைகள் எங்களுடைய ஒரு சிறிய எண்ணத்தினால், மக்கள் புகழ வேண்டும், மக்கள்கிட்ட நான் பிரபல்யமாக வேண்டும் என்ற ஒரு குறுகிய நோக்கத்தினால அந்த அமலுக்குரிய நன்மையும் கிடைக்காமல் நரகத்துக்கு வீசப்படுகிற நிலைமை யாருக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது. எங்களுக்கு பேசிப்படும், ஒரு சந்தோஷத்தில் பேசிப்படும். போன ரமலானை விட அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரமலானில் நான் நிறைய அமல் செஞ்சேன் தெரியுமா, அப்படி அமல். குர்ஆன் நான் 10 முறை ஓதி முடிச்சாச்சு சொல்றேன். எங்களுக்கு தீர்ப்பு சொல்ல இயலாது, எண்ணங்கள் சரி, உள்ளங்களில் உள்ளவற்றை அறிந்தவன் அல்லாஹ். ஒரு சந்தோஷத்துக்கு சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா மன்னிக்கணும், ரைட்? அதே மாதிரி நான் இந்த முறை 3வது வருஷம் தொடர்ச்சியாக ஏத்திகாஃப், நான் இந்த வருஷம் 5வது வருஷம் தொடர்ச்சியாக ஏத்திகாஃப். அது மட்டுமல்ல, சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, பெரிய பெரிய ஆக்களெல்லாம் ஈக்கிறாங்க, அவங்க ஒருத்தரும் வரமாட்டாங்களே ஈத்திகாஃபுக்கு, அவங்களாம் வரமாட்டாங்க. இப்படி தன்னை உயர்த்தி பிறரை தாழ்த்தி இதெல்லாம் வானம். நாங்கள் செஞ்சது எதுக்காக? அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ் கிட்ட எங்களுக்கு நன்மை கிடைக்கும், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கிட்ட எங்களுக்கு நன்மை கிடைக்கும். அப்படி என்ற அந்த எண்ணம் கட்டாயமாக இருக்க வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே. எங்களோட நாவுகளை நாங்கள் பாதுகாத்து எங்களோட அமல்களுக்குரிய நன்மைகளை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே. இதே போன்று நான் ஏற்கனவே சொன்ன 3 சாரார்கள் இருக்கிறாங்க. அதில் அந்த 2வது சாரார் எப்படி என்றால், ரமலானுக்கு முன்னால அமல்ல பெரிய ஈடுபாடு இல்லாதவர்கள், ஆனால் ரமலான்ல நிறைய ஈடுபாடு காட்டியவர்கள் அமல்கள்ல. ரமலான் முடிஞ்சதோட அவங்க என்ன செய்வாங்கண்டா, திரும்ப ரமலானுக்கு முந்தி உள்ள நிலைமைக்கு பேய்த்துடுவாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதுல தான் நாங்கள் கவனமாக இருக்கணும். ஏனென்றால் ரமலானுக்கு முன்னால சுபஹு தொழுகை இல்லை. மாசத்துல
30 நாள் 31 நாள், ரைட்? அந்த 30 நாளில் அல்லது 31 நாளில், நான் இங்கிலீஷ் டேட்டை சொல்கிறேன், 31 நாளில் ஒரு நாள் சரி சுபகு தொலை வராதவர் அல்லது ஓரிரு நாட்கள் சுபகு தொலை வந்தவர், ரமலான்ல 29 அல்லது 30 நாட்களும் சுபகு தொழுக மிஸ் ஆகாம வந்தவர் மட்டுமல்ல, வராதவருக்கு குறை சொன்னவர். பாருங்கப்பா, சுபகுக்கு வந்து தொழாம இருக்கிறாங்க பாருங்களேன், சஹர் செஞ்சுட்டு படுக்கிறான் அப்படின்னு சொன்னவர் ரமலானோட முடிஞ்சு மறுவ பழைய நிலைமை. சுபகுக்கு வந்து அவர் இல்லை, மறுவையின் அவரை காண்றதுக்கு அடுத்த ரமலான் வரணும். அப்படியான நிலைமையில சில சகோதரர்கள் தொடர்ச்சியா இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷம் இது நடக்கிறது தான். மஸ்ஜிதோட 5 வேளை தொழுகையோட மும்முரமாக முன்னுக்கு நின்று முகத்தமாக இருந்து இந்த ரமலான்ல அவ்வளவு ஆர்வமாக 5 நேரத்துக்கும், அதாவது அதான் சொல்றது 10 நிமிஷத்துக்கு முன்னாலேயே பள்ளிக்கு வருவார், அவ்வளவு ஆர்வம். ஆனா ரமலானுக்கு முன்னால இது இருக்கல்ல. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குது. ஆனால் கவலையான விஷயம் என்னண்டா, அந்த மாற்றம் ரமலானுக்கு மட்டும். சில பேர் ரமலானுக்கு மட்டும், ரமலானுக்கு ஆளை காணாம், அவரை காண முடியாது. அன்பார்ந்த சகோதரர்களே, இதுக்கு சொல்லுவாங்க என்ன தெரியுமா, நாங்கள் ரமலானை வணங்குகின்றவர்கள் அல்ல, நாங்க ரமலானை வணங்குகின்றவர்கள் அல்ல, நாங்க ரப்பை வணங்குகின்றவர்கள் என்றால் அது உண்மையாக இருந்தால் ரமலானுக்கு மட்டும்தான் இருக்கும், ரப்பு எப்பயுமே இருப்பான். அப்ப நாங்க ரமலானை வணங்குகின்றவர்களாக இருந்தால் அந்த சாரார் தான் நான் இந்த சொன்ன சாரார்கள், அவங்க ரமலானை வணங்குகிறவர்கள் அப்படி என்ற ஒரு கூற்று இருக்குது. அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது. ரமலானுக்கு முன்னால் இருந்து மாற்றம் வந்தது சந்தோஷம், அந்த மாற்றம் தொடர வேண்டும், அந்த மாற்றம் தொடர வேண்டும். அல்லாஹ்வோடு தொடர்பாக, யா அல்லாஹ் என்னை தொடர்ச்சியாக ரமலானுக்கு பிறகும் என்னை வணக்கசாலியாக ஆக்கிவிடு, சுபஹ் தொழுகையை எனக்கு தொடர்ச்சியாக ஜமாஅத்தோடு தொழக்கூடிய அந்த வாய்ப்பை தந்துவிடு, 5 வேளை தொழுகையை தொடர்ச்சியாக ஜமாஅத்தோடு தொழக்கூடிய அந்த வாய்ப்பை எனக்கு தந்துவிடு. ஆசையோடு ஆர்வத்தோட அல்லாஹ்விடம் துஆ கேட்டு நாங்கள் தொடர்ச்சியாக இந்த அமலை பேணணும். மிக முக்கியமான விஷயம் அன்பார்ந்த சகோதரர்களே, சுபஹ் தொழுகை. பாருங்க, சில பேர் என்ன செய்வாங்கண்டா, ரமலானுக்கு முன்னாலே எல்லாம் என்ன செஞ்சாலும் மோலை எனக்கு எல்லாம் வேண்டிய அமல் செய்யலும், இந்த சுபஹ் ஜமாத்துக்கு வாரதை தவிர எனக்கு எலும்பவே இயலாது, முடிவெடுத்தாச்சு. சரி, என்ன முடிவு? எனக்கு சுபஹ் நீங்க வேண்டியது செய்யுங்க, வேண்டியது சொல்லுங்க, நான் செய்வேன். ஆனா இந்த சுபஹ் எலும்புறது இருக்குதே, அது மாதிரி ஒரு கஷ்டம் இல்லை போல, நான் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, நான் இப்ப கை விட்டாச்சு என்று சொன்னவர்கள், ரமலான் மாசத்துல அல்லாஹ் என்ன செய்யறான், சிறப்பான ஏற்பாடு. உன்னை சுபஹுக்கு எலும்பு இயலாதா, சுபஹுக்கு அரவருக்கு முன்னாலேயே அல்லாஹ் எழுப்ப வச்சான். கடமை, கட்டாயம், நீ சஹர் செய்யணும். ரமலான்ல 29-30 நாட்கள் சஹர் செஞ்சோம். அல்லாஹ் என்ன செய்யறான், என்ன சிறப்பான ஏற்பாடு, ஏலா முடியாது வர முடியாது, எனக்கு எலும்பு இயலாது, அதை பத்தி நான் கை விட்டுட்டேன் அப்படி என்று சொன்னவர்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்தான் சொன்னால், நீ சஹர் செய்யணும். சரியா? சஹர் நேரத்தில் அல்லாஹ் எங்களை சாப்பிட வச்சான். சுப்ஹானல்லாஹ். தஸஹரு ஃபஇன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா, நீங்க சஹர் செய்யுங்க, சஹர்ல பரக்கத் இருக்குது என்று இஸ்லாம் சஹரை வலியுறுத்தியது. சஹர்ல என்ன செய்றோம், நாங்க பகல்ல சாப்பிடுற உணவை சஹர்ல சாப்பிடுறோம். சுப்ஹானல்லாஹ். 1வது நாள் கொஞ்சம் கஷ்டம், 2வது நாள் பழகுற, 3வது நாள் சரி, 4வது நாள் கேட்கும். அந்த நேரத்தில் சஹருக்கு சாப்பாடு கேட்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியாக அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான்னா, நீ நினைச்சது பிழை, நீ நினைச்சது பொய், உன்னால ஏலும், உனக்கு சுபஹ் ஜமாத்துக்கு வர ஏலும், சுபஹ்க்கு முன்னாலேயே 30-40 ஒரு மணித்தியாலத்துக்கு முன்னாலே எழும்பி சாப்பிட இயலுமெண்டா, சஹர் செய்ய முடியுமென்றால்
சரியா, தண்ணீரை அருந்த முடியும் என்று சொன்னால், வேறு பானங்களை அருந்த முடியும் என்று சொன்னால், அதற்காக எழும்ப முடியும் என்று சொன்னால், ஏன் ரப்பை வணங்குவதற்காக ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் உன்னால் ஏன் எழும்ப முடியாது? சிந்திக்க வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே. அது மட்டும் இல்லை, கடைசி 10 நாங்கள் 2 மணி 2:15 எழும்பி வந்தோமா இல்லையா? அந்த கூட்டத்தில் அந்த வரக்கூடிய தொழுகையாளிகளில் எனக்கு சுபுக்கு பள்ளிக்கு வர இயலாது, ஜமாத்துக்கு வர இயலாது என்று நினைத்தவர்களும் உண்டு. எனக்கு சுப ஜமாத்துக்கு வர சரியான கஷ்டம், நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னால் முடியாது என்று முடிவெடுத்தவர்களும் கடைசி 10 2 மணி 2:15 கியாமுல்லில் தொலை வரலையா அந்த சகோதரர்களே? அப்போ எங்களால் இயலாது என்று இல்லை, எங்கட எண்ணம் சரியாக இருந்தால், எங்களோட நியத்து உறுதியாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக எங்களுக்கு சுபஹ் ஜமாத்துக்கு வரலாம் அன்பார்ந்த சகோதரர்களே. அது எங்களோட மனசு என்ன செய்யுது என்றால், ரமலான் முடிகிறதோட எங்களோட மனசும் மாறுது, நாங்களும் மாற்றிக்கொள்கிறோம். ஏனைய காலங்கள்லாம் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஐவேளை தொழுகை கூட கடையில் வேலை செய்கிறவங்க, தொழிலில் ஈடுபடுறவங்க, இவங்களில் நான் சொன்ன இந்த ரெண்டாவது சாரார் ரமலானுக்கு முன்னால பெரிய அக்கறை இல்லை, ஆனால் ரமலான்ல அக்கறையோடு அமல் செய்தவர்கள், அவங்களத்தான் நான் சொல்றேன். அவங்கள ரமலானுக்கு முன்னால ஜமாத்துக்கு வர நினைக்காதவங்க கூட ஐவேளை தொழுகைக்கு ரமலான்ல நினைச்சாங்க. சரியா, பொஸ்ஸோட ஃபைட் பண்ணாங்க. ரமலான் நான் தொலை போகணும், லொஹரா நான் ஜமாத்துக்கு போகணும், அசரா ஜமாத்துக்கு போகணும், மகருபா என்ன டைம் தாங்க, சரி இஷா, இப்படியெல்லாம் வந்தோம் அன்பார்ந்த சகோதரர்களே. அப்போ நாங்கள் ரமலானை வணங்குகின்றவர்களா, ரப்பை வணங்குகின்றவர்களா? நாங்கள் ரப்பத்தான் வணங்குறோம்டா, ரமலானுக்கு மட்டுமல்ல ரப்பு, எல்லா காலங்களிலையும் ரப்பு அன்பார்ந்த சகோதரர்களே. எனவே அல்லாஹ்விடம் நாங்கள் துவா கேட்டு என்ன செய்யணும் என்றால், எங்களை நாங்கள் சரியா, இப்போ எங்களுக்கு ஒரு மாற்றம் வந்திக்குதே, அந்த மாற்றம் இந்த பெருநாளோடு முடிவடைந்து விடக்கூடாது. போதும் அல்ஹம்துலில்லாஹ், நான் ரமலானில் செஞ்சாச்சு, எல்லாம் தேடியாச்சு, சுவர்க்கத்துக்கு பெய்த்தாச்சு, அப்படி என்ற அந்த எண்ணம் எங்களோட மனசில் வரக்கூடாது. நாங்கள் ரமலானில் பெற்ற அந்த பயிற்சியை தொடர்ச்சியாக ரமலானுக்கு பிறகும் கொண்டு செல்ல வேண்டும் என்று முதலாவது நாங்கள் எண்ணம் கொள்ள வேண்டும். இன்னமல் அமாலு பின்னியாத், எங்களோட எண்ணங்களை பொறுத்து தான் செயல்கள் அமையும். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பி அஜ்மஈன் வமன் தபியும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன், அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, விடை பெறும் ரமலான் என்ற தலைப்பிலே அல் குர்ஆன் சஹீஹான ஹதீஸ்களின் அடிப்படையில் நாங்கள் ஒரு சில விடயங்களை பார்த்து வருகிறோம். கடைசியாக 2 விடயங்கள். ஒன்று, ரமலான் எங்களுக்கு கற்றுத்தந்த பாடங்களில் மிக முக்கியமான இன்னொரு பாடம் என்னென்றால், எங்களோடு யாராவது சண்டைக்கு வந்தால் நீங்கள் இன்னி சாயிமுன், நான் நோம்பாளி என்று 2 தடவைகள் சொல்லி அந்த சண்டையிலிருந்து ஒதுங்கி கொள்ளுங்க. யாராவது உங்களுக்கு ஏசி கொண்டு வந்தா, யாராவது உங்களோட சண்டைக்கு வந்தா, நீங்கள் அதுக்கு ரியாக்ஷன் காட்ட வேணாம். உங்களோட ரியாக்ஷன் ஒன்று தான், நான் நோம்பாளி. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த பயிற்சியை நாங்கள் சரியாக பெற்றிருக்கிறோம்னு நினைக்கிறேன். இந்த பயிற்சியை சரியாக நாங்கள் பெற்றிருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், இதை ரமலானுக்கு பிறகும் நாங்கள் தொடரும். பொதுவாக எல்லாருக்கும் ஏழுமான ஒரு காரியம்தான் என்ன தெரியுமா? நானாக ஏச மாட்டேன். ஏழுமான காரியம், நானாக ஏச மாட்டேன், நானாக சண்டைக்கு போக மாட்டேன். சரி, இது எல்லாரும் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு வாசகம். நானாக ஏச மாட்டேன், நானாக சண்டைக்கு போக மாட்டேன். ஆனால் யாராவது ஏசினால் ரெட்டிப்பா ஏசுவீங்க, யாராவது சண்டைக்கு வந்தா விட மாட்டேன் அப்படி என்ற கொள்கை சில பேட்டிக்குது. ரமலான் என்ன செஞ்சேன் என்றால், நீங்க
ஏசி கொண்டு போகாதீங்க என்று சொல்லாம, நீங்க சண்டைக்கு போகாதீங்க என்று சொல்லாம, அந்த ஃபர்ஸ்ட் கட்டம் ஈகுதே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஈகுதே, அதை சொல்லாம ரெண்டாவது ஸ்டெப் எது? ஏசினா நான் விடமாட்டேன், சண்டைக்கு வந்தா நான் விடமாட்டேன் என்ற பகுதி ஈகுதே, ரெண்டாவது பகுதி. அதைத்தான் இஸ்லாம் சொல்லுது. உங்களோட யாராவது ஏசி கொண்டு வந்தால், ஏன்னா வந்தா விடமாட்டேன்னு நான் இருக்கிறேன், சரிதானே? வந்தா விடமாட்டேன், நானாக போக மாட்டேன், வந்தா விடவும் மாட்டேன். அப்ப இஸ்லாம் என்ன பயிற்சி தருதுன்னா, ஒன்னாவது பயிற்சி அல்ல, அது எங்கள்கிட்ட இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். எது? நானாக சண்டை போக மாட்டேன், நானாக ஏச மாட்டேன்றது பொதுவாக எல்லாட்டையும் ஈகுது. ரெண்டாவது பகுதி, அதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு உணர்த்துது, பயிற்சி தருது. அதற்காக என்ன என்றால், சண்டைக்கு வந்தாலும் சண்டைக்கு போக மாட்டேன், ஏசினாலும் ஏச மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். ரைட்? உங்களுக்கு யாராவது ஏசினால், உங்களுக்கு யாராவது உங்களோட சண்டைக்கு வந்தால், நீங்க திரும்ப ஏசவானாம், திரும்ப சண்டைக்கு போவானாம். நீங்க செய்ய வேண்டிய வேலை, இன்னி சாய்மு, நான் நோம்பாளி, நான் நோம்பாளி என்று ஒதுங்கணும். ரமலான் அல்லாத காலங்களில் அன்பான சகோதரர்களே, நாங்கள் நோன்பு இல்லை, ஆனால் நாங்கள் ஒரு முஸ்லீம், நான் ஒரு முஸ்லீம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள். அப்ப சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூக் வ கிதாலுஹு குஃப், ஒரு முஸ்லிமுக்கு ஏசுவது பாவம், வ கிதாலுஹு குஃப், அவரோட சண்டை போடுவது குஃபுர், நிராகரிப்பு, அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப ரமலான்ல நாங்க சண்டைக்கு போகவும் இல்லை, வந்த சண்டையை நாங்க தொடரவும் இல்லை. ரமலான்ல நாங்க ஏசி கொண்டு போகவும் இல்லை, யாராவது ஏசினாலும் நாங்க திரும்ப ஏசவும் இல்லை என்றால், இது ரமலானுக்கு மட்டுமல்ல, இது ரமலானுக்கு மட்டுமல்ல, ரமலானுக்கு பிறகும் நாங்க தொடரணும். அன்பார்ந்த சகோதரர்களே, சில பேர் நினைப்பாங்க, நாங்க கோழைகள் அல்ல, நாங்க கோழை இல்ல, ஏசினா திருப்பி ஏசணும், அப்பதான் வீரன். சண்டைக்கு வந்தா திரும்ப சண்டை போகணும், அவன் தான் வீரன். ஒரு அடி அடிச்சா நான் 10 அடி அடிக்கணும், அவன்தான் வீரன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, யார் சொன்னது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மையான வீரன் யார் தெரியுமா? லைஸ ஷதீது பிஸ்ஸுர்ஆ, அடுத்தவனை வீழ்த்துபவன் வீரன் அல்ல. சுப்ஹானல்லாஹ். அடுத்தவனை வீழ்த்துபவன் வீரன் அல்ல. உண்மையான வீரன் யார் தெரியுமா? கோபம் வருகின்ற பொழுது கோபத்தை அடக்கிக் கொள்வன் தான் உண்மையான வீரன். அன்பான சகோதரர்களே, கோபத்தை வெளிக்காட்டுறது அது சாதாரணமாக எல்லாராலும் செய்ய முடியுமானது, அதுல வீரத்தன்மை ஒன்றும் இல்லை. கோபம் வந்தா கோபம் காட்டுறது, சண்டை வந்தா சண்டை பிடிக்கிறது, ஏசினா ஏசுறது, இதெல்லாம் எங்கட உணர்வுகளை நாங்க அப்படியே கொட்டுறது, கோபத்தை அப்படியே வெளிக்காட்டுறது. இதுல என்ன வீரமீகுது? இதுல என்ன வீரமீகுது? வீரன் யார் தெரியுமா? கோபம் வந்தாலும் உணர்வுகள் வந்தாலும் ஏசனும் என்று தோன்றினாலும் திருப்பி அடிக்கணும் என்று தோன்றினாலும் அந்த இடத்துல பொறுமையாக இருக்கிறவன் தான் வீரன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, நாங்கள் எல்லாம் அப்படி பார்த்தா கோழைகள். எது? சண்டை வந்தா சண்டை பிடிக்கிறவன் கோலை, ஏசினா திருப்பி ஏசுறவன் கோலை. இஸ்லாத்தின் பார்வையில் எங்களோட கோபத்தை நாங்கள் கொற்றோம் இல்லை, அந்த கோபத்தை அடக்கி கொள்பவன் தான் வீரன் அப்படின்றத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இதை நாங்கள் ரமலானில் பேணினோம், நோம்புல பேணினோம், நோம்புல நாங்கள் முடியுமான வரைக்கும் இதை நாங்கள் நடைமுறைப்படுத்தினோம், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இதை ரமலானுக்கு பிறகும் நாங்கள் தொடரணும். அன்பார்ந்த சகோதரர்களே, சண்டை சச்சரவுகளில் நாங்கள் ஈடுபடக்கூடாது அப்படின்றதுல நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். கடைசியாக அன்பார்ந்த சகோதரர்களே, ரமலானுக்கு பிறகு ஷவ்வால் மாதம் நாங்கள் பெருநாளைக்கு அடுத்த நாளிலிருந்து என்ன செய்யலாம் என்றால், அதாவது 6 நோன்புகள் என்ற ஒரு சுன்னா இருக்குது. நிறைய சகோதர மாஷா அல்லாஹ் நிறைய இடங்களில் ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் எல்லோரும் இந்த நோன்பை பேணக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ரமலானை தொடர்ந்து ஷவ்வால் மாதத்திலே 6 நோன்புகளை நோக்கிறாரோ
அவர் முழு வருஷமும் நோன்பு நோற்ற நன்மையை பெற்றுக்கொள்வார் அப்படி என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நாங்கள் இந்த ஷவ்வால் மாதத்தில் அதில் தொடர்ச்சியாக நோன்பு பிடிக்கோ மேலும் விட்டு விட்டு நோன்பு பிடிக்கோ மேலும். தொடர்ச்சியாக நோன்பு பிடிச்சா அது மிக சிறந்தது. 6 நோன்பை நாங்கள் தொடர்ச்சியாக பிடிச்சா அது உண்மையிலே சிறந்தது. ஆனால் விட்டு விட்டு ஷவ்வால் மாதத்துக்குள்ளே விட்டு விட்டு பிடிக்கிறதுக்கும் அனுமதி உண்டு அப்படின்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல் அன்பார்ந்த சகோதரர்களே, சில பேர் என்ன செய்வாங்கண்டா, ஆரம்பத்தில் 2 நோன்பு 3 நோன்புகளை ஆசையோடு பிடிச்சிட்டு பிறகு பிஸியாகுவாங்க, அப்புறம் நோன்பை விட்டுடுவாங்க. அந்த நிலைமை ஏற்படும். எனவே நாங்கள் திட்டமிட்டு அந்த 6 நோன்பையும் நாங்கள் பிடித்தோம்னு சொன்னால் வருஷம் பூராக நோன்பு நோற்ற அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தாலா எங்கள் எல்லோருடைய அமல்களையும் கபூல் செய்து கொள்ள வேண்டும். எங்கள் எல்லோருக்கும் அல்லாஹு தாலா கபர் வேதனையை விட்டும் அல்லாஹு தாலா எங்களை பாதுகாக்க வேண்டும். நரக வேதனையை விட்டும் எங்கள் எல்லோரையும் அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும். சுவர்க்கத்தை எங்கள் எல்லோருக்கும் அல்லாஹு தாலா நசீபாக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.